Hi 10th standard students. Second chapter numbers and sequence la example sum 2.9 is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number. Justify your answer. இது வந்து ஒரு காம்போசிட் நம்பரான்னு கேட்டுட்டு அப்படி காம்போசிட் நம்பரா இருந்தா உங்களோட ஆன்சருக்கான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, சரியா? அப்ப அந்த நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்ப கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. 7 into 5 into 3 into 2 plus 3. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 வந்து காமனா 2 இருக்கு. அப்போ 3 என்ன செய்வோம்? காமனா வெளியே எடுத்துக்குவோம். பிராக்கெட் குள்ள 7 into 5 into 3 நம்ம எடுத்தாச்சு, into 2 plus இங்க 1 மல்டிப்ளை பண்ணா அந்த 3 வந்துரும். 1 into 3 3. அடுத்து 3 அப்படி வச்சுக்கோங்க. 7 into 5 35, 35 into 2 70. இது plus 1. அப்ப 70 plus 1. 3 into 70 plus 1 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 71. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதோட ஃபேக்டர் வந்து பிரைம் நம்பரா வந்துச்சுன்னா, 2 பிரைம் நம்பரா வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 6 வந்து காம்போசிட் நம்பர் நமக்கு தெரியும், சரியா? இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவான்? 3 2s are 6. இனி பண்ண முடியாது. பாத்தீங்களா? இது காம்போசிட் நம்பர். இதுக்கு கிடைக்கக்கூடிய 2 ஃபேக்டரும் எப்படி கிடைச்சிருக்கு? பிரைம் நம்பரா கிடைச்சிருக்கு, சரியா? அப்ப ஒரு நம்பரை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் வந்து 2 ஃபேக்டருமே பிரைம்ல இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்னது? காம்போசிட் நம்பர். இதுக்கு கூட நீங்க பண்ணி பாத்துருங்க. ஆனா இது அது வந்து எக்ஸாம்ல நீங்க போட தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 71 3 3. இப்ப இதுக்கு ஃபேக்டர் எடுத்தா என்ன வரும்? 3 டேபிள் போடுங்க. 7 3s are 21, 1 3 is 3. இனி இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதோட ஃபேக்டர் என்ன கிடைச்சிருக்கு? 3 into 71. பாத்தீங்களா? ரெண்டுமே என்னது? பிரைம் நம்பர்ல கிடைச்சிருக்கு. அப்ப இந்த நம்பர் என்னது? காம்போசிட் நம்பர். இப்ப 2 இதை எப்படி நீங்க காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம்னா, இதை பாத்தீங்கன்னா 213 வந்து 3 டேபிள்லயும் வரும், 71 டேபிள்லயும் வரும், 1 டேபிள்லயும் வரும். அதே நம்பர் 213 இப்படி மோர் தென் 2 ஃபேக்டருக்கு மேல வந்தாலே அது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். அப்ப நீங்க ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. எஸ், the given number is என்னது? காம்போசிட் நம்பர். ரீசன் என்னப்பா? the given number can be factorized. அதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது in terms of 2 primes, 2 primes வந்து prime number வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. so it is called composite number. thank you students. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.